ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட் பைப்பிங் பயன்படுத்தி தைக்கும் பொழுது இதில் வரக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ளூ கலர் பைப்பிங் கொடுத்து தைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்துக்கணும். அது போக இந்த கழுத்து பகுதியில் அந்த பைப்பிங்கை அட்டாச் பண்ணி தைக்கணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸோட கலர் என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சாக நூல் தான் எடுத்துக்கணும். படிமான தையல் போடுறது தானே, என்ன கலர் நூலாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்பிங்க்கு மேட்சாக இருக்கக்கூடிய கலரை எடுக்கக்கூடாது. அந்த கழுத்து பகுதியில் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். ஏன்னா தையல் எல்லாமே சேம் கலராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ப்ளவுஸை உடம்புல போடும் பொழுது வரக்கூடிய மதிப்பு மரியாதையே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஏனோ தானோன்னு தைக்காமல் எல்லாமே சரியான அளவில் தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். தேங்க்யூ.